அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பள்ளி மாணவர்களுக்கு கட்டுரை போட்டிக்காக தேசிய கவி மகாகவி பாரதியார் அவர்களை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மகாகவி சுப்பிரமணிய பாரதியார். முன்னுரை. அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே என்று வீரமுழக்கம் எழுப்பியவர் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார். தமிழ் இலக்கிய உலகத்தில் தனக்கென ஒரு முத்திரையை பதித்தவர். கவிஞராக மட்டுமல்லாமல் சுதந்திர போராட்ட வீரராகவும் சமூக சீர்திருத்தவாதியாகவும் விளங்கியவர் பாரதியார். அவரது கவிதைகள் இன்றும் மக்களின் மனதில் தேசப்பற்று, தன்னம்பிக்கை மற்றும் சமத்துவ உணர்வை விதைத்து வருகின்றன. பிறப்பு மற்றும் ஆரம்ப வாழ்க்கை. பாரதியார் 1882 ஆண்டு டிசம்பர் 11 தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள எட்டயபுரத்தில் பிறந்தார். அவரது இயற்பெயர் சுப்பிரமணியன். சிறு வயதிலேயே கவிதை எழுதும் திறமையில் சிறந்து விளங்கினார். அவரது புலமையை பாராட்டி எட்டயபுரம் மன்னர் பாரதி என்ற பட்டத்தை வழங்கினார். அதன் பிறகு பாரதியார் என்று அழைக்கப்பட்டார். கல்வி மற்றும் தமிழ் புலமை. பாரதியார் தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருதம் உள்ளிட்ட பல மொழிகளில் புலமை பெற்றிருந்தார். இளம் வயதிலேயே கவிதை, கட்டுரை, பாடல் போன்ற இலக்கிய படைப்புகளை உருவாக்கினார். தமிழ் மொழியை எளிமையாகவும் இனிமையாகவும் மக்களிடம் கொண்டு சென்றார். சுதந்திர போராட்டத்தில் பங்கு. பாரதியார் இந்திய விடுதலை போராட்டத்தில் தீவிரமாக ஈடுபட்டார். தனது எழுத்துக்களையும் கவிதைகளையும் ஆயுதமாக பயன்படுத்தி மக்களிடையே சுதந்திர உணர்வை ஏற்படுத்தினார். ஆங்கிலேய ஆட்சியை எதிர்த்து பல கட்டுரைகளையும் பாடல்களையும் எழுதினார். அவரது பாடல்கள் மக்களின் மனதில் விடுதலை வேட்கையை வளர்த்தன. சமூக சீர்திருத்த கருத்துக்கள். பாரதியார் சாதி வேறுபாட்டை கடுமையாக எதிர்த்தார். அனைத்து மனிதர்களும் சமம் என்ற கொள்கையை வலியுறுத்தினார். சாதிகள் இல்லையடி பாப்பா என்ற அவரது பாடல் சமத்துவத்தின் அடையாளமாக விளங்குகிறது. சமூகத்தில் நிலவிய பல மூட நம்பிக்கைகளுக்கு எதிராகவும் குரல் கொடுத்தார். பெண்கள் முன்னேற்றத்திற்காக செய்த பணிகள். பெண்களின் கல்வி மற்றும் உரிமைகளுக்காக போராடிய முன்னோடிகளில் பாரதியார் முக்கியமானவர். பெண்கள் ஆண்களுக்கு சமமாக கல்வி கற்க வேண்டும், வேலை செய்ய வேண்டும், சமூகத்தில் உயர்ந்த இடத்தை பெற வேண்டும் என்று வலியுறுத்தினார். அந்த காலத்தில் இது மிகவும் புரட்சிகரமான சிந்தனையாக இருந்தது. குழந்தைகள் மீதான அன்பு. பாரதியார் குழந்தைகளை மிகவும் நேசித்தார். குழந்தைகள் அறிவிலும் ஒழுக்கத்திலும் சிறந்து விளங்க வேண்டும் என்று விரும்பினார். ஓடி விளையாடு பாப்பா போன்ற பாடல்கள் குழந்தைகளுக்கு நல்ல பண்புகளையும் வாழ்க்கை நெறிகளையும் கற்றுத்தருகின்றன. பாரதியாரின் படைப்புகள். பாரதியார் பல்வேறு தலைப்புகளில் கவிதைகள் மற்றும் பாடல்களை எழுதியுள்ளார். தேசப்பற்று, இயற்கை, பெண்கள் விடுதலை, சமத்துவம், ஆன்மீகம் போன்ற பல கருத்துக்களை தனது படைப்புகளில் வெளிப்படுத்தியுள்ளார். அவரது பாடல்கள் இன்றும் பள்ளிகள், கல்லூரிகள் மற்றும் பொது நிகழ்ச்சிகளில் பாடப்படுகின்றன. முடிவுரை. மகாகவி பாரதியார் தமிழ் மொழிக்கும் இந்திய விடுதலை போராட்டத்திற்கும் ஆற்றிய பங்களிப்பு அளப்பரியது. அவரது கவிதைகளும் சிந்தனைகளும் என்றும் அழியாதவை. மாணவர்களாகிய நாம் அவரது உயர்ந்த கொள்கைகளை பின்பற்றி அறிவிலும் ஒழுக்கத்திலும் சிறந்து விளங்கி நாட்டின் முன்னேற்றத்திற்கு பாடுபட வேண்டும். அதுவே மகாகவி பாரதியாருக்கு நாம் செலுத்தும் உண்மையான மரியாதையாகும். இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் ஆன் பண்ணிக்கோங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.